முடக்கத்தான், பெரண்டை, கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய், அருகம்புல், முருங்கைக்கீரை, தூதுவளை, வல்லாரை, மணத்தக்காளி, துத்தி, கொத்தமல்லி, இன்சுலின், இந்த மூலிகைலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மலையில் போய் இப்போ கொல்லிமலைக்கு போகிறோம், இமயமலைக்கு போகிறோன்றதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய நம்ம வாசல்லே இருக்கும் அந்த மூலிகையெல்லாம். என்னென்ன வியாதிகள் நமக்கு இருக்கோ அது வெறும் ஜூஸ்லேயே சரி. இப்போ எந்த ஒரு மெடிசனும் இல்லாமல், அது எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ஒரிஜினலாகவே இது இங்கே மனோகர் போட்டு கொடுப்பாரு. சைடில் எஃபெக்ட் இந்த நரம்பு சம்மந்தப்பட்டது, இந்த கழுத்து திரும்ப விளையாடு, அதுக்குமே ஜூஸ் தான் இங்கே. நான் ஒரு 13 வருஷமாக அந்த இடத்துல கடை வச்சுருக்கிறேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 வகையான ஜூஸ் இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு மூலிகையும் தனியாக தரோம். டாக்டர்கிட்ட போய் நம்ம இங்கிலீஷ் மெடிக்கலில் சாப்பிட்டு நம்ம ஏமாறதை விட இங்கே சிம்பிள் ஒரு 20 ரூபா 25 ரூபா செலவு பண்ணாலே நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கிது. இது உண்மை. இது ஒரு பேட்டிக்காக நான் சொல்ல விரும்பல. என் பேர் கர்ணன், உண்மையை சொல்கிறேன். ஆனால் நான் 3 வருஷமாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நான் மாத்திரை மருந்து இன்னும் எடுக்கலை. நான் ரெகுலராக இந்த பெரண்டை, வெண்டைக்காய், முடக்கத்தான், இதெல்லாம் இந்த ஜாயிண்ட்டை தான் காப்பாற்றுறேன். ஜாயிண்ட்டுக்கு அப்புறம் சுகர், அடுத்து பிபி, இந்த 3 கம்மியாக இருந்தாலே போதும், மனுஷன் ஓரளவு ரெடியாக அறியிடலாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் காரியம் எங்கே போனாலும் பார்த்தா வெத்தலை வைப்பாங்க, வெத்தலை பாக்கு இருக்கும். இப்போல்லாம் வெத்தலை பாக்கே கிடையாது. தாம்பலம் இல்லாத தாம்பத்தியம் சிறக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா கட்டுக்கொடி. இந்த கட்டுக்கொடி எதுக்கு சாப்பிட்றதுன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. லிவர் சம்மந்தமான பிரச்சனை ரொம்ப பெஸ்ட்டு. மலைக்கு ரொம்ப பெஸ்ட்டான கைவிட்டுறாங்க பார்த்தீங்கன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுக்கொடி சாப்பிட்றவங்க 100% ரெக்கவர் ஆகிடுவாங்க. கட்டுக்கொடி சாப்பிட்றவங்க கல்லீரல் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை, யூரின் ப்ராப்ளம், மோசன், அனைத்து பிரச்சனைக்கும் இங்கே மருந்து இருக்குது. இது உண்மையான விஷயம். ஒரு 3 மாதம் சாப்பிட்டாலே கண்டிப்பான ரிசல்ட் கிடைக்கும். இதை நான் அனுபவத்தில் சொல்கிறேன். இது மாதிரிலாம் குடிக்கிறப்ப நம்முடைய ஆயுட்காலம் கூடும். இன்னொன்று நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம். பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா பைல்ஸுக்கு சாப்பிட்லாம், கண் எரிச்சல் இருந்தால் சாப்பிட்லாம், வயிறு எரிச்சல் இருந்தால் சாப்பிட்லாம், அல்சர் இருந்தால் சாப்பிட்லாம். ஏஜென்ட்டான பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அதுதான் அப்போல்லாம் கொடுப்பாங்க. இப்போ யாரும் அதெல்லாம் கொடுக்குறதில்ல. இப்போ வெளியில் தான் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க, வீட்டில் யாரும் செஞ்சு தர்றதில்ல. இப்போ இருக்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதிகமாக தண்ணி அடித்து குடிச்சு லிவர் ஃபேட்டு, லிவர் பிரச்சனை, லிவர் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஆகுது. இப்போ லிவர் ஃபேட்டுக்கு வரும் தனியாக நாங்கள் ஒரு மூலிகை ஒன்று போட்டு தரோம். அது கூட இப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஹைலைட்டாக போயிட்டுருக்கு. இதுதான் எங்கள்கிட்ட. இது என்னென்னா குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக இது பெஸ்ட்டாக போட்டுருங்க. மொத்தம் 36 மூலிகை போடுங்க. அஸ்வகந்தா, அமுக்குரா கிழங்கு, ஓரித தாமரை, சபேதா மசூலி, கசா, சாரல் பருப்பு. அந்த இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறதோட சைட் எஃபெக்டாக இதை கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். இந்த இங்கிலீஷ் மெடிசனை எடுத்து இங்கே ரெக்கவர் ஆகிறவங்க நிறைய பேர் இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. என் பேர் ஜோசப்பு. நான் இங்கே இப்போ திருவொட்டியூர்லேருந்து வரேன். நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த கிரவுண்டுக்கு வந்துட்டு இருக்கோம். நான் ஃபுட்பால் பிளேயரு. சின்னதுலேருந்து இது விளையாடுறதுனால எங்களுக்கு கண்டினியூஷனாக இங்கே வந்துட்டு இருக்கோம். இங்கே ஜூஸ் கடை எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷமாக மனோகர் போட்டுட்டு இருக்காரு. இங்கே எல்லா வியாதியும் கண்டிக்கக்கூடிய ஜூஸ் இங்கே கிடைக்கும். பொதுவாக ஒரு சின்னதாக ஒரு கோல்டு ஆகிடுதுன்னு வச்சிங்களேன், இங்கே கற்பூரவள்ளி, இந்த கமார் வெத்தலைன்னு சொல்லுவாங்க, அந்த வெத்தலை, அப்புறம் துளசி, இதெல்லாம் போட்ட மாதிரி ஒரு ஜூஸ் கொடுப்பாரு. ஒரு 2 நாள் சாப்பிட்டா போகிறோம், அது சரியாக போயிடும். அதே போல் இந்த நரம்பு சத்துக்கு தேவையான முருங்கை விதை ஜூஸ், இன்றைக்கி முருங்கை விதை சூப்பு போட்டிருக்காரு. ஒரு நாள் முருங்கை கீரை போடுவார். அது முருங்கைக்கு அந்த ஃப்ளஷ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் இதை எடுத்து அந்த மாதிரி ஒரு ஜூஸ் போட்டு கொடுப்பாரு. அதே மாதிரி சுகர் குறைக்கிறதுக்காக இன்சுலின்ற ஒரு கீரை, அதுலேயே ஜூஸ் போட்டு கொடுப்பாரு. அதே மாதிரி சில பேருக்கு இந்த காலையில் மோஷன் ப்ராப்ளம் வரும், அதுக்கு எந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக அங்கே கடுக்காயின்ற ஒரு ஜூஸ் போட்டு கொடுப்பாரு. இந்த மாதிரி விதமாக என்னென்ன வியாதிகள் நமக்கு இருக்கோ அது வெறும் ஜூஸ்லேயே சரி. இப்போ எந்த ஒரு மெடிசனும் இல்லாமல், அது எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ஒரிஜினலாகவே இது இங்கே மனோகர் போட்டு கொடுப்பாரு. அதே போல் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இந்த விளையாடுவாங்க. அவங்களுக்கான தேவையான பசங்களை சீக்கிரம் நல்லபடியாக வளரணும், ஹெல்த்தியாக இருக்கணும். அந்த மாதிரி சாப்பிட்ற பசங்க ஒவ்வொருத்தரும் இங்கே எல்லாருக்குமே அதுக்கேற்ற போல் வியாதிக்கு கண்டிக்கக்கூடிய எல்லாமே ஜூஸாகவே தான் கிடைக்கும். இங்கே உங்களுக்கு சைடில் எஃபெக்ட் இந்த நரம்பு சம்மந்தப்பட்டது, இந்த கழுத்து திரும்ப விளையாடு, அதுக்குமே ஜூஸ் தான் இங்கே. ஸோ அதனால் இங்கே நம்பிக்கைக்குரிய ஒரு இடம். இங்கே தாராளமாக சாப்பிட்லாம். ஃபாஸ்ட் ஃபுட் உலகம், நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணோமோ வீட்டுக்கு சாப்பாடெல்லாம் வருது, அதை ஏற்றுக்கணும். ஆனால் அதை சாப்பிட்டு வரக்கூடிய வியாதியை கண்டிக்கிறதுக்கு இங்கே ஜூஸ் போட்டு கொடுப்பாரு. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவாங்க இந்த மாடல் உலகத்தில். ஆனால் அது பாட்டுனே இங்கே வயிறு வலிக்குது, இந்த பக்கம் வயிறு வலிக்குது, முதுகு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சரி இந்த வியாதிக்கு இந்த சூப் குடிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் சாப்பிட்டாலே போதும். அதுவும் எல்லாமே ரொம்ப ஒரு மெடிசன் போனோம்னா 600 ரூபா 700 ரூபா, டாக்டர் ஃபீஸு ஒரு 500 ரூபா, அது மாதிரிலாம் கிடையாது. ஒரு 25 ரூபாயில் ஒரு 3 நாள் சாப்பிட்டா ஒரு 75 ரூபா. 75 ரூபாய்க்கு இங்கே பக்காவாக எல்லாமே முடியும்.
அதாவது நம்ம மக்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அது. என் பேர் கர்ணன். இங்கே நம்ம ராஜா கடை வசநகரில் இருக்கிறேன். இவர் நமக்கு இப்போ தான் ஒரு 2 வருஷமாக பழக்கம். ஸ்டார்டிங் வரப்போ நானும் கொஞ்சம் பயந்து தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அருகம்புல் ஜூஸ், நெல்லிக்காய் ஜூஸு, பிரண்டை, முருங்கை சூப்பு இது மாதிரி இதெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் குழந்தை இல்லாமல் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருந்துச்சு. குழந்தைக்கு மெயினாக நான் வந்தது அதுக்கு தான். டாக்டர்கிட்ட போய் நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிக்கலில் சாப்பிட்டு நம்ம ஏமாறுறத விட இங்கே வந்து சிம்பிள் ஒரு 20 ரூபா 25 ரூபா செலவு பண்ணாலே நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்குது. இது உண்மை. இது வந்து ஒரு பேட்டிக்காக நான் சொல்ல விரும்பல. என் பேர் கர்ணன், உண்மையை சொல்கிறேன். சொந்த ஊர் திண்டுக்கல். நமக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது. 2வது குழந்தை 5 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அன்னைக்கிட்ட வந்து ஓப்பனாக பேசணும். அவர் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 21 மூலிகை 51 மூலிகை போட்டு சத்தமாக 2 மூலிகை தயார் பண்ணுவார். அதை வாங்கி விடாமல் குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. ஸ்மோக்கிங், கான்ஸ் பழக்கம் இது மாதிரி புகையிலை பழக்கம் இல்லாமல் அதை வாங்கி கண்டினியூஸாக நம்ம சாப்பிட்டாலே ஒரு 3 மாதம் சாப்பிட்டாலே கண்டிப்பான ரிசல்ட் கிடைக்கும். இது நான் அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்கு இப்போ குழந்தை நின்றுருக்கு. இங்கிலீஷ் மருந்துக்கு போய் கூட 20,000 30,000 செலவு பண்ணி எனக்கு எந்த ஒரு சக்ஸஸ் ஆகலை. இவர்கிட்ட ஒரு 2,000 ரூபா செலவு பண்ணியிருப்பேன் ஒரு 3 மாதத்துக்கு. சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன். அதே மாதிரி கல்லீரல் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை, யூரின் ப்ராப்ளம், மோசன் அனைத்து பிரச்சனைக்கும் இங்கே மருந்து இருக்குது. இது உண்மையான விஷயம். இது ஒரு பேட்டிக்காக சொல்கிறது கிடையாது. யூடியூப்புக்காகவோ அவங்க சப்ஸ்கிரைப் வாங்குறதுக்கோ லைக் வாங்குறதுக்கோ சொல்கிற விஷயம் கிடையாது. இது உண்மை. நம்ம இங்கே இவர்கிட்ட காலையில் வெறும் வயிற்றில் வந்து இது மாதிரி முருங்கை சூப்பு, முருங்கை விதை சூப்பு, பிரண்டை, நெல்லிக்காய், கீழா நெல்லி இது மாதிரிலாம் குடிக்கிறப்ப நம்முடைய ஆயுட்காலம் கூடும். இன்னொன்று நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம வந்து ரொம்ப வருஷம் வாழல. அது வந்து இயற்கை. அது வந்து விதியின் கையில். கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமாக வரலாம். ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்ல, நல்லா இருக்கலாம்ல. அந்த ஒரு நம்பிக்கைக்கு உறுதியாக இங்கே வரலாம். என் பேர் ராஜன். நான் வந்து தாங்கல்லேருந்து வரேன். நான் குறைஞ்சது ஒரு 25 வருஷமாக நான் வந்து எம்பிடி கிரவுண்டுக்கு வந்துன்னு இருக்கேன். இப்போ எம்பிடி கிரவுண்டுக்கு வந்து என்னோடய உடம்பு ஆரோக்கியத்துக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ஃபிட்னஸாக இருக்கிறதுக்கு மனோரண்ணன் என்ற மூலிகை வந்து அவர் ரெடி பண்ணி தரார். இப்போ எனக்கு தலைவலியோ இல்லை உடம்பு வலியோன்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு நல்ல மாதிரியாக ஒரு மூலிகை மாதிரி போட்டு தராரு. அதோடய விலை வந்து 25 ரூபா தான். ஆனால் அதை சாப்பிட்டோன்னே எனக்கு ஒரு 1 ஹவர் 1/2 ஹவரில் எல்லாமே க்யூர் ஆகிடுது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் கடை மனோரண்ணன் தான் காரணம். இப்போ என்னுடைய மகளுக்கு வந்து ஹேர் கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு இந்தப்பா இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டா உடம்புக்கு வந்து நல்லது, அதே போல் ஹேர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு மனோரண்ணன் தான் இதை வந்து சொல்லி கொடுக்குறாரு. அவர் கொடுக்குற பொருள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200-300 பேர் வந்து சாப்பிட்றாங்க. எல்லாருமே நல்ல ரிசல்ட்டு கொடுக்குறாங்க. நான் என் பேர் ஆண்டனினா. நான் எங்கள் வீடு பக்கம் தான், திருவத்தூர்லேருந்து தான் வரேன். இந்த கடை எனக்கு தெரிஞ்சு 3-4 வருஷமாக தெரியுது. ஆனால் நான் 3 வருஷமாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து மாத்திரை மருந்து இன்னும் எடுக்கலை. எல்லாமே இந்த நாட்டு இதுகள் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். நோய் நொடி இன்னும் மாத்திரை எடுக்கலை. இது எனக்கு நல்லா தெரியுது. இப்போ எங்கள் அப்பா காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க சாப்பாட்டு சாப்பிட்டனால இன்னமும் அவங்க இருக்காங்க. அவங்களோட கொஞ்சம் சில விஷயங்கள் சொன்னனால நாங்கள் சாப்பிட்டனால இன்றைக்கி நாங்கள் இப்படி இருக்கோம். இன்றைக்கி வருங்கால பசங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி எல்லாம் ஜங்க் ஃபுட்லேயே போயிட்டு இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் சாப்பிடுங்க, கொஞ்சம் மாற்றங்கள் எடுக்கணும்னு பார்த்தா முடியலை. அவங்க இன்றைக்கி ஒரே அந்த இதிலே தான் போகிறாங்க. கடை சாப்பாடு எண்ணெய் இது எல்லாமே. இதனால் அவங்களோட ஆயிலும் கம்மியாகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கி என் பையனே இருக்கான். என் பையனுக்கே நான் சொல்கிறேன் தான், இப்போ நான் இருக்கிற அளவு கூட நீ இருக்க மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஃபுட்டுங்க எல்லாமே பாய்சன் தான். இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இதுகளை எடுத்து கொஞ்சமாவது எடுத்தால் தான் நம்ம நாளைக்கு கொஞ்சமாவது அடுத்தடுத்த ஜெனரேஷன் கொஞ்சம் காப்பாற்ற முடியும். நான் ரெகுலராக வந்து இந்த பிரண்டை, வெண்டைக்காய், முடக்கத்தான் இதெல்லாம் இந்த ஜாயிண்ட்டை தான் காப்பாற்றுறேன். ஜாயிண்ட்டுக்கு அப்புறம் சுகர், அடுத்து பிபி, இந்த 3 கம்மியாக இருந்தாலே போதும், மனுஷன் ஓரளவு ரெடியாக ஏறிடலாம். இது ஒரு மினி ஹாஸ்பிட்டல் மாதிரி செயல்படுதோ சொல்லலாம். அவர் மக்களுக்கு வேண்டி இன்னும் ஹெல்ப் பண்ணுறாரு. மழையோ வெயிலோ புயலோ இன்றைக்கி வரைக்கும் அவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கோசம் நம்மலாம் நல்லா இருக்கணும், இனி வர்ற ஜெனரேஷன் நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி அவர் போராடுறாரு. என் பேர் வந்து மனோகர். நான் கடை இருக்கிறது வந்து தண்டையார்பேட்டை டோல்கேட்டு. நான் ஒரு 13 வருஷமாக அந்த இடத்துல கடை வச்சுருக்கிறேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 வகையான ஜூஸ் இருக்குது. வித் அதே மாதிரி சத்து மாவு தனியாக பண்ணுறோம். குழந்தை இல்லாதவங்களுக்கு மூலிகையும் தனியாக தரோம். ரெண்டாவது ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு எல்லா சுகர் உள்ளவங்க, ப்ரெஷர் உள்ளவங்க, அல்சர் உள்ளவங்க, பைல்ஸ் உள்ளவங்க, சின்ன பிரச்சனைகள் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஹெர்பல் பியூராக நாங்களே கொடுக்கோம். சுத்தமாக எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் சுத்தமான முறையில் ரெடி பண்ணி தரோம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது பார்த்தா முடக்கத்தான் இருக்குது. முடக்கத்தான் வந்து மூட்டு சம்மந்தமான பிரச்சனை, வாயு பிரச்சனை, மூட்டு தேய்மானம், இது எல்லாத்துக்கும் முடக்கத்தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதை விட்டிங்கன்னா பிரண்டை இருக்குது. பிரண்டை எலும்பு சம்மந்தமான பிரச்சனை, ஜாயிண்ட் பிரச்சனை, பசியின்மை, பித்தம், வாந்தி,
அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்லது. செரிமானத்தை தூண்டக்கூடியது, எலும்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நெல்லிக்காய் சாப்பிட்றதுல யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறையா இருக்குது. நெல்லிக்காய் சாப்பிட்றவங்க எப்பவும் இளமையாகவே இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஆவாரம்பு வந்து சுகர் சம்மந்தமான பிரச்சனைக்கு எடுத்துக்கலாம். ஆவாரை உண்டோ சாவார் உண்டோன்னு சொல்லுவாங்க. அதனால் சுகர் சம்மந்தமான பிரச்சனை ஆவாரை எடுத்துக்கலாம். கலர் இப்போ மல்டிப்ளை ஆகும். ஒரு சிலர் கண்டினியூவாக சாப்பிட்டாங்க, கலர் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அல்சர் இருந்தால் கிளியர் பண்ணும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியும் கூட. ஏபிசி ஆப்பிள், பீட்ரூட், கேரட், ஜிஞ்சர், நெல்லிக்காய் ஒன்று போட்டிருக்கிறோம். இது வந்து கலர் இன்க்ரீஸ் பண்ணும், லிவருக்கு நல்லது. அடுத்து விட்டிங்கன்னா கரிசலாங்கண்ணி. அல்சர், சுகர், ப்ரெஷர், கண் எரிச்சல், மஞ்சக்காமலை, வயிறு வலி, கல்லீரல், மண்ணீரல், ரத்த சோகை, இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வல்லாரை இருக்குது. வல்லாரை மெமரி சார்ஜ், அதாவது பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பார்த்தா கண்டதை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து இந்த மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது, மெமரியில் எதுவும் வச்சுருக்க மாட்டேன்றாங்க. அதனால் அந்த வல்லாரை சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே டைமில் சுகரையும் கொஞ்சம் மைனஸ் பண்ணும், ரத்தத்தையும் சுத்தம் பண்ணும். அது பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து மணத்தக்காளி அல்சருக்கு சாப்பிட்லாம், ஓவர் ஹீட் இருந்தாலும் சாப்பிட்லாம், பைல் சம்பந்தமான பிரச்சனையும் சாப்பிட்லாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அருகம்புல் பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறது, பிளட் சுகரை மைனஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பார்த்திங்கன்னா பிளட் சுகரை குறைக்கும், தேவையில்லாத கொழுப்பை கரைக்கும், ரத்தத்தில் உள்ள கொழுப்பையும் கரைச்சிரும். அடுத்தது கீழாநெல்லி தான் முக்கியமானது. கீழாநெல்லி இப்போ இருக்க பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அதிகமாக தண்ணி அடித்து குடிச்சு லிவர் பிரச்சனை, லிவர் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஆகுது. இப்போ தான் லிவர் ஃபேட்டுக்கு வரும், தனியாக நாங்கள் ஒரு மூலிகை ஒன்று போட்டு தரோம். அது கூட கீழாநெல்லி, கருவேப்பிலை, பூண்டும் ஒரு 15 நாள் சாப்பிட்டாங்கன்னா ரெகுலராக சாப்பிடும்போது அந்த லிவர் ஃபேட் கண்டிப்பாக கிளியர் ஆகிரும். அடுத்தது கற்பூரவள்ளி துளசி தூதுவளை பார்த்திங்கன்னா இது இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாம் மிக்சியில் போட்டிருப்போம். அது பார்த்திங்கன்னா சளி சம்மந்தமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடுறோம். அது ஒரு நாள் வித்தலில் 2 நாள், அதிகபட்சம் 3 நாள் சாப்பிட்டாங்கன்னா சளி தொந்தரவு ஃபுல்லாக கிளியர் ஆகும். வெத்தலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெத்தலை செரிமானத்தை தூண்டும், ஆண்மைக்கு கொஞ்சம் நல்லது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் காரியம் எங்கே போனாலும் பார்த்தா வெத்தலை வைப்பாங்க, வெத்தலை பாக்கு இருக்கும். இப்போல்லாம் வெத்தலை பாக்கே கிடையாது. தாம்பலம் இல்லாத தாம்பத்தியம் சிறக்காதுன்னு சொல்லுவாங்க. வெத்தலை வந்து அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது. சுற்றி பார்த்திங்கன்னா பைல் சம்மந்தமான பிரச்சனை, அதாவது உள்மூலம், வெளிமூலம், ரத்த மூலம், சீழ் மூலம்னு சொல்லுவாங்கள்ல, ஹீட்டு அந்த மாதிரி ஓவர் ஹீட்டாக குறைச்சிரும். அந்த மூல சம்மந்தமான பிரச்சனையை சரி பண்ணிவிடும். அடுத்து பார்த்தா ரணக்கல்லி பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க, ஓவர் ஹீட் இருக்கவங்க சாப்பிட்லாம். அடுத்தது கல்லூரிக்கு பார்த்திங்கன்னா பித்தப்பை கல், கிட்னி கல் சரி பண்ணிடும். அடுத்து சிறுகன் பீலை, அது கிட்னி சம்மந்தமான பிரச்சனை சாப்பிட்றது தான். பித்தப்பை கல்லை கிளியர் பண்ணும், கிட்னியில் உள்ள பிரச்சனையை கிளியர் பண்ணும், கிட்னியில் ஸ்டோன் இருந்தாலும் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடும். மலைவேம்பு, பாவக்காய், தேன்காய் சுகரை மைனஸ் பண்ணுறோம், வயிற்றில் பூச்சி இருந்தாலும் கிளியர் பண்ணிடும். சுகருக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று. அடுத்து கத்தாழை பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டுக்கு சாப்பிட்லாம், சுகருக்கு சாப்பிட்லாம், பைல்ஸுக்கு சாப்பிட்லாம், வயிறு வலி இருந்தால் சாப்பிட்லாம், அல்சர் இருந்தால் சாப்பிட்லாம், கண்ணெரிச்சல் இருந்தால் சாப்பிட்லாம். இது எல்லாத்தையும் அது எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ முக்கியமான ஒரு சோப்புலாம் இப்போ போடுறோம் நாங்கள். ஆட்டுப்பால் சோப்பு, ரெட் ஒயின் சோப்பு, குப்பை மேனி சோப்பு. ஆட்டுப்பால் சோப்பு போடுறதுனால உங்களுக்கு என்ன நன்மைன்னா அதில் வந்து கலர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். குப்பை மேனி ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை, அதை கிளியர் பண்ணும். அதே மாதிரி ரெட் ஒயின் சோப்பும் அதே மாதிரி கலர் இன்க்ரீஸ் பண்ணும், நல்ல ஃப்ரெஷ் ஆகும், நல்ல ஷைனிங் கொடுக்கும். ரெட் ஒயின் விலை பார்த்தீங்கன்னா 95 ரூபா. ஆமாம், எல்லாமே 95 ரூபா. அடுத்தது ப்ரெஷருக்காக தனியாக ஒன்று போடுறோங்க. இப்போ இல்லை சுண்டக்காய் ஜூஸ், இது சாப்பிட்டா வித்தன ஒரு 1 ஹவர் நல்லா ரிசல்ட்டு தெரியும். சுண்டக்காய். அடுத்து இஞ்சி பூண்டு, அந்த செரிமான பிரச்சனைக்கு, வாயு பிரச்சனைக்கு இஞ்சி பூண்டு ஜூஸ் தனியாக வச்சுருக்குறோம். இது இப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஹைலைட்டாக போயிட்டுருக்கு. இதுதான் எங்கள்கிட்ட. இது என்னென்னா குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக இது பெஸ்ட்டாக போட்டிருக்கோம். மொத்தம் 36 மூலிகை பொருங்க. அஸ்வகந்தா, அமுக்குரா கிழங்கு, ஓரித தாமரை, சபேதா மசூலி, கசகசா, சாரல் பருப்பு, பூமி சக்கரவள்ளி கிழங்கு, நிலப்பனை, நீர்முள்ளி, இந்த மாதிரி அரிவகை மூலிகைலாம் சேர்த்துருக்கோம். பதனக்காமப்பூ, மொத்தம் 36 ஐட்டம் இருக்குது இதில். இது சாப்பிட்றதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்க இருக்கிறவங்க இதை கண்டினியூவாக லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேரும் சாப்பிட்லாம். கருமுட்டை வந்து கம்மியாக இருக்கிறவங்க லேடிஸுக்கு, கருமுட்டையில் உற்பத்தி கம்மியாக இருக்குது, அதுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆண்களுக்கு விந்து முந்துறது, விந்து நீத்து போகிறது, அதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆண்மை குறைக்கும் நல்லது, உயிரணுக்கள் கம்மியாக இருக்கிறது நல்லது. அதிகபட்சமாக ஒரு 3 மாதம் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல ரிசல்ட்டு, ரொம்ப பெஸ்ட்டான. இதை வந்து தேனில் சாப்பிட்லாம், பாலில் சாப்பிட்லாம், 2வது நெய்யில் சாப்பிட்லாம். நெய்லையும் பால்லையும் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது எம்டி ஸ்டமக் காலையில் சாப்பிட்ணும். 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் இந்த பவுடரை போட்டு குழச்சி டெய்லி காலையில் எம்டி ஸ்டமக் சாப்பிட்ணும். முக்கியமாக ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடாது. இது சாப்பிட்றவங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒன்று இருக்குது. தேன் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா கொம்பு தேன் இருக்குது. கொம்பு தேன் நான் சின்ன வயசுலேருந்து கொம்பு தேன் எடுக்கிற பழக்கம் இருக்குது எனக்கு. அதனால் தேன் வந்து 100% பியூரிட்டியாக இருக்கும். எங்கே வேணுமே செக் பண்ணலாம். இது கொம்பு தேன். இதுவும் நல்ல சுத்தமான தேன் இருக்கும். இது தேனுக்கு தேவைப்படுறவங்க கூட வாங்கிக்கலாம் நீங்கள். இப்போ இது எல்லாமே வந்து எப்போ குடிக்கணும்?
காலையில் வர்றது பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 மணிக்கெல்லாம் கடை ஓப்பன் ஆயிரும். 5:30லேருந்து 12:30 வரையும் கண்டிப்பாக இருக்கும். எங்கள் கடை லொக்கேட் ஆகிருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டோல்கேட் நியர்பை எம்பிடி கிரவுண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நாட்டு மருந்தை பொறுத்தவரையும் எந்த அளவுக்கு முடிஞ்ச வரையும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அந்த வெறும் வயிற்றை சாப்பிடும்போது அது என்ன பண்ணுதுன்றதை அவங்களே உணர முடியும். அதை சாப்பிட்டாங்கன்னா அது என்ன பண்ணுதுன்றது தெரியாது. இப்போ இங்கிலீஷ் மெடிசன்லாம் எடுப்பாங்க. ஆமாம், இப்போ இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கக்கூடியவங்க இதெல்லாம் குடிக்கலாம். தாராளமாக சாப்பிட்லாம். அந்த இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறதோட சைடு எஃபெக்டாக இதை கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். ஒரு 6 மாதம் கழிச்சு சாவுறாங்க, ஒரு 6 வருஷம் கழிச்சு சாவுவாங்க, அந்த மாதிரி கொண்டு போயிடும். இது அதோட சைடு எஃபெக்டை குறைச்சி அவங்களோட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணிடும் உங்களுக்கு இது மாதிரி எடுத்துக்கிறதுனால. என்கிட்ட வர்றவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஒரு 99% எல்லாமே இந்த இங்கிலீஷ் மெடிசனை எடுத்து இங்கே வந்து ரெக்கவர் ஆகிறவங்க நிறைய பேர் இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே தேனில் ஊரில் அத்தி இருக்குது, தேனில் ஊரின பூண்டு இருக்குது, தேனில் ஊரின இஞ்சி இருக்குது, அது ரெடி பண்ணுறோம். அதே மாதிரி வில்வம், கடுக்கா, இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உயிரணுக்களுக்கு நல்லது, ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். தேனில் ஊரின அத்தி இது மோஷன் பிரச்சனை, செரிமான பிரச்சனை, வாயு பிரச்சனை சரி பண்ணக்கூடிய இது ரெண்டுமே, இதனால் இதை எடுத்துக்கலாம். அதை விட்டு பார்த்திங்கன்னா ப்ரௌட்ஸ் இருக்குது. ப்ரௌட்ஸ் பார்த்திங்கன்னா நாட்டு பச்சைப்பயிறு, கருப்பு உளுந்து, மூக்கடலை, வேர்க்கடலை, கொள்ளு, வெந்தயம், காராமணி, பச்சை பட்டாணி, இந்த மாதிரி ப்ரௌட்ஸே ஒரு 11 வகையான ப்ரௌட்ஸ் போடுறோம். இப்போ கையில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கட்டுக்கொடி. இந்த கட்டுக்கொடி எதுக்கு சாப்பிட்றதுன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு, லிவர் சம்மந்தமான பிரச்சனை ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ரெண்டாவது உயிரணுக்களை நல்லா பூஸ்ட் பண்ணுறது. மஞ்சகாமலைக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கைவிட்டுறாங்க பார்த்தீங்கன்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுக்கொடி சாப்பிட்றவங்க 100% ரெக்கவர் ஆகிடுவாங்க கட்டுக்கொடி சாப்பிட்றவங்க. அதே குழந்தை இல்லாமல் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். விந்து நீத்து போகிறது, விந்துக்கு வந்து முந்தி போகிறது, அந்த விந்து நீத்து போகிறதுல கெட்டித்தன்மை கொடுக்கக்கூடியது கட்டுக்கொடியில் அவ்வளோ பெஸ்ட்டான இதெல்லாம் இருக்குது. அது சாப்பிட்றது ரொம்ப 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 பெஸ்ட்டான ஒன்று. லேடிஸுக்கு ஆமாம் தினசரி கிடைக்கும். அது லேடிஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்குது, கருமுட்டை இருக்கிறது, ஓவராக மாதவிடாய் அடிக்கடி போயிட்டுருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் 100% ரெக்கவர் பண்ணிடுறோம். இது அதே மாதிரி எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து கஞ்சி போடுவோம். அதை விட்டுனா கருப்பு உளுந்து களி போடுவோம். அதை விட்டிங்கன்னா மாப்பிள்ளைச்சம்பா கஞ்சி, கருப்பு கவுனி கஞ்சி, தூயமல்லி கஞ்சி, இந்த மாதிரி கஞ்சியில் டெய்லி ஒரு கஞ்சி போடுவோம். அது ரெகுலர் இருக்கும். அதே மாதிரி சூப் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முருங்கைக்காய் சூப் போடுவோம், முருங்கை விதை சூப் போடுவோம், முருங்கை பூ சூப் போடுவோம், முருங்கை கீரையில் போடுவோம், மூக்கரட்டை சூப்பு போடுவோம், அப்புறம் வந்து பூனைக்காளி சூப் போடுவோம். இதுலேருந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரொம்ப பெஸ்ட்டாக போகுது பூனைக்காளி சூப் ஒன்று போடுவோம். இந்த உயிரணுக்களை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆண்மை சம்மந்தமான பிரச்சனை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதை பூனைக்காளி சூப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹைலைட்டாக போகும் எங்கள்கிட்ட. கருப்பு உளுந்து சாப்பிட்றதுனால இடுப்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இடுப்பு சம்மந்தமான பிரச்சனை, எலும்பு சம்மந்தமான பிரச்சனை, நல்ல எனர்ஜி கிடைக்கும். ஏஜென்ட்டான பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அதுதான் அப்போல்லாம் கொடுப்பாங்க. இப்போ யாரும் அதெல்லாம் கொடுக்குறதில்ல. இப்போ வந்து வெளியில் தான் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க, வீட்டில் யாரும் செஞ்சு தர்றதில்ல. பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின எண்ணெயில் தான் மிக்ஸ் பண்ணி தரோம். நாங்கள் அதில் செக்கில் ஆட்டின எட்டை போட்டு தான் அது காய்ச்சி ரெடி பண்ணி தரோம், கிட்டி தரோம். ஆனால் சூப்பராக இருக்கும். அது சாப்பிட்டு பாருங்கள். வந்து காலையில் 5:30 மணிக்கு உள்ளே வந்தீங்கன்னா அதில் 5:30 மணிலேருந்து ஒரு 8:30 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த சூப் ஐட்டம், ஜூஸ் ஐட்டம்லாம் இருக்கும். அதுக்கு மேலே வரும்போது கொஞ்சம் ரேராக இருக்கும். 9 மணி வரையிலையும் கொஞ்சம் ரேர், அதுக்கு மேலே போகிறது 12 மணி வரையும் கடை இருக்கும். ஆனால் இந்த பொருள்லாம் இருக்காது. கொஞ்சம் காலையில் வர்றவங்களுக்கும் சீக்கிரம் கிடைக்கிறோம் உங்களுக்கு. ஒரு மினி ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஷாப்பை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், அப்படி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இங்கே கடை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் லீவு, திங்கக்கிழமை மட்டும் லீவ் விட்ருவோம். மழை பெஞ்சால் கடை போட மாட்டோம். அதே டைமில் இது ப்ராசஸ் பண்ணுறதுன்றது பார்த்தா சிம்பிளாக தெரியும். காலையில் ஒரு டைம் போய் மூலிகை கலெக்ட் பண்ணணும், ஈவினிங் ஒரு டைம் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா உட்காந்து 8 மணிக்கு உட்காந்துனா நைட்டு படுக்கிறதுக்கு 1:30 மணி ஆயிரும். திரும்ப 3:30 மணிக்கு எழுந்திரிப்போம். 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு அரைக்க ஆரம்பித்தா திரும்ப 5:30 மணிக்கு கடைக்கு வருவோம். கடைக்கு வந்துட்டு கடையிலேருந்து க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறது 2:30 ஆகும். 2:30 மணிக்கு போயிட்டு திரும்ப 3:30 மணிக்கு படுத்து திரும்ப 4:30 மணிக்கு எழுந்திரிக்கணும். ஆனால் பெரிய ப்ராசஸ் இது. கொஞ்சம் தூக்கம் தான் கொஞ்சம் போகும் இதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கட்டுக்கொடி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் முன்னாடியே வந்து ஃபோன் நம்பரில் என் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். மீதி டைமில் அந்த கட்டுக்கொடி கிடைக்காது. அது அவங்களுக்கு மட்டும்தான் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கேட்குறவங்களுக்கு மட்டும் கிடைக்கும், முன்னுரிமை கிடைக்கும். கட்டுக்கொடி வந்து ஸ்பெஷலாக போகும். அது காய்கறியில் பார்த்தீங்கன்னா புடலங்காய் இருக்குது, பீர்க்கங்காய் இருக்குது, நூக்கோல் இருக்குது, சவுச்சவு இருக்குது. சவுச்சவு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி தரக்கூடியது. அதே மாதிரி வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி தரக்கூடியது, வெயிட் லாஸ் பண்ணக்கூடியது, ரொம்ப குளிர்ச்சி. ரெண்டாவது யூரின் ட்ராக் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்ணிடும். பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா பைல்ஸுக்கு சாப்பிட்லாம், கண் எரிச்சல் இருந்தால் சாப்பிட்லாம், வயிறு எரிச்சல் இருந்தால் சாப்பிட்லாம், அல்சர் இருந்தால் சாப்பிட்லாம் பூசணிக்காய். அதே மாதிரி கேன்சருக்கு ஆரம்ப ஸ்டேஜ் இருந்தால் பூசணிக்காய் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பூசணிக்காயும் சாப்பிட்லாம், வெயிட் லாஸும் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி புடலங்காய் பீர்க்கங்காய் ரெண்டும் சாப்பிட்றா என்ன ஆகுனா குளிர்ச்சியும் கூட, ரெண்டாவது சுகரை மைனஸ் பண்ணிடும். அதே மாதிரி ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இதெல்லாம் இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. அதனால் இதுவும் நல்லா போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு விஷயம்னா திரைப்பிரபலங்கள் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க.
சண்டை மாஸ்டருங்களாம் அங்கே நிறைய பேர், சண்டை பயிற்சி பண்ணுறவங்களாம் நிறைய பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க. அரசியல் பிரமுகர் நிறைய பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க, அடிக்கடி வந்து சாப்பிடுவாங்க, இப்போவும் வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி சினிமா தெருவில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்மள்கிட்ட. இந்த மன அழுத்தம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க, பேரன்னு படுத்துட்டு இருப்பாங்க, ஒரே மன உளைச்சலாக இருப்பாங்க. அந்த மாதிரிக்காக நம்மளுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஜூஸ் ஒன்று இருக்குது. அந்த ஜூஸை சாப்பிட்டாங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, நல்ல தூக்கம் வரும். கரிசலாங்கண்ணி சாப்பிட்டாங்க அப்படி ஒரு தூக்கம் வரும், நல்ல ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். என்ன மாதிரி மன அழுத்தமாக இருந்தாலும் அதை கிளியர் பண்ணிடும் உங்களுக்கு. அதே டைமில் சுகர் ப்ரெஷரையும் மைனஸ் பண்ணிடும் உங்களுக்கு. கரிசலாங்கண்ணி ரொம்ப பெஸ்ட்டாக போகும். இந்த மூலிகைலாம் பார்த்தீங்கன்னா அங்கே மலையில் போய் இப்போ கொல்லிமலைக்கு போகிறோம், இமயமலைக்கு போகிறோன்றதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய நம்ம வாசல்லே இருக்கும் அந்த மூலிகையெல்லாம். அதை யாரும் எடுத்து செஞ்சுக்கிறது கிடையாது, பண்ணுறது கிடையாது. அதனால் இதை நாங்கள் என்ன பண்ணுறோம், இதுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து மக்களுக்கு ஒரு உதவி பண்ணுற மாதிரி ஒரு சோஷியல் ஒர்க் மாதிரியும் பண்ணுறோம். இதில் கொஞ்சம் வருமானத்தையும் பார்க்குறோம், அவ்வளோதானே தவிர இதெல்லாம் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும். ஆனால் யாரும் எடுத்து செஞ்சுக்கிறது கிடையாது. அதனால் எல்லாருக்கும் கை கேட்டின தூரத்தில் இருக்கிறத நாங்கள் எடுத்து கொஞ்சம் ஒரு இது மாதிரி உதவி மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்ப நன்றி. நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம். மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.